எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது நாடன் முறுக்கோட ரெசிபி தான். வில்லேஜ் ஸ்டைல் முறுக்கோட ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்லா கழுகி உடனே வறுத்தெடுக்கணும். இது ஊற வைக்கக்கூடாது. பேன் சூடு பண்ணுறதுக்கு வச்சதுக்கு அப்புறம் கழுகிறதுக்கு எடுத்துக்கோங்க. கழுகி உடனே சூடாக இருக்கிற பேனுக்குள்ளே போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலராக இதே மாதிரி வறுத்தெடுத்ததுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஃபைன் பவுடராக மாற்றிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிருக்கு. இது கூடவே 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியப்பத்தோட வறுத்த அரிசி மாவு தான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கருத்த எள்ளு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிருக்கணும். இதோட தண்ணியோட அளவு நான் இப்போ உங்களை கரெக்டாக காமிக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கு. 1 கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கு. 1 கப்புனா 240 ml கப்பு. அதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக நான் பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கு. இது ஃபுல்லாக நமக்கு வேண்டியதில்லை. அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி போடும். உங்களை நான் எவ்வளோ தண்ணி இது பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் 2 கப் அளவு தண்ணி ஃபுல்லாக எடுத்திருக்கு. சுடு தண்ணி கிடையாது, சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துருக்கு. பாருங்கள், மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இது தண்ணியோட அளவு எப்பவும் எல்லா மாவுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் எடுத்துருக்கிறது இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் மாவு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பிசையணும். அடுத்தது மாவு இந்த உரலுக்குள்ளே போட்டு இந்த சில்லு தான் போடுறது. பெரிய ஸ்டார் சைஸு, பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அந்த சில்லு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் இதே மாதிரி கட் ஆகாமல் அப்படியே ரவுண்டாக சுற்றி எடுக்க முடியும். மாவு ட்ரையாக இருக்குது அப்படின்னா சுற்றும் போது சின்ன சின்ன பீஸாக கட்டாய் போடும். அப்போ மாவில் கொஞ்சம் தண்ணி தொளித்து மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுற்றினதுக்கப்புறம் ஓரம் லைட்டாக இதே மாதிரி ஒட்டி வச்சிருச்சு அப்படின்னா எண்ணெய்க்குள்ளே போடும்போது அப்படியே ஒட்டி நல்ல ஷேப்பில் நிற்கும். எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே போட்டு முறுக்கு எல்லாமே வறுத்தெடுத்துக்கலாம். நான் எடுத்த மாவோட அந்த அளவுக்கு எனக்கு 20 முறுக்கு செஞ்சு எடுத்துருக்கு. கொஞ்சம் பெரிய முறுக்கு தான் நான் செஞ்செடுத்தேன். உங்களுக்கு சின்ன சின்ன முறுக்காக இருந்தால் 25லேருந்து 30 வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஃபுல்லாக நுர மாதிரி இதே மாதிரி ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நுர ஃபுல்லாக அமங்கி இதே மாதிரி சைலண்டாக நிற்கிற டைமில் நம்ம இது எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், முறுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாகும், இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு நிறைய வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வில்லேஜ் ரெசிப்பியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.